students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la advantages disadvantages of cloning of animal. Cloning of animal உடைய advantages என்னென்ன இருக்கு, disadvantages என்னென்ன இருக்கு. இப்போ first advantages பார்க்கிறோம். இப்போ advantages பாத்தீங்க அப்படினா ஒரு 3-4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த cloning animal எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படினு கேட்டா மெயினா clinical trials. அப்ப clinical trialsனா என்ன மீனிங் சொல்லுவீங்க? அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா மருந்து மெடிசின்ஸ் இருக்குலையா, அப்ப அந்த மெடிசின்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுவதற்காக டெஸ்ட் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அனிமல் யார் அப்படினா that is a cloning animal. அப்ப clinical trials இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ரிசர்ச் செகண்ட் எதுல சார் அப்படினு கேட்டா மெடிக்கல் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்ப that is a first point, that is very important points. ஓகே, அப்ப அந்த மேக்ஸிமம் அந்த cloning of animal benefits for எதுக்கு சார் அப்படினா clinical trials and medical research. ஓகே, மெடிக்கல் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்வதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது மூலமா என்ன சார் பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீன். செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீன். ஓகே, புரதங்கள் உற்பத்தி செய்றாங்க. அப்ப டிரான்ஜெனிக் அனிமல் மூலமா என்ன பண்றாங்க அப்படினா வேல்யூபிள் புரோட்டீன் கேன் ப்ரொடியூஸ். அப்ப இந்த புரோட்டீன் கேன் யூஸ் எதுக்கு சார் அப்படினு கேட்டா ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். புரோட்டீன் பிளஸ் ட்ரக்ஸ், புரோட்டீன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல எதுல சார் இன்வால்வ் ஆகுது அப்படினா ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், மருத்துவ துறையில் இன்வால்வ் ஆகுது. எது சார் அப்படினா குளோனிங் அனிமல். அப்ப குளோனிங் அனிமல் வெரி இம்பார்ட்டன்ட் எய்ட்ஸ். ஓகே, எய்ட்ஸா இருக்கு. எதுக்கு சார் அப்படினா ஸ்டெம் செல் ரிசர்ச். that is எய்ட்ஸ் ஃபார் எதுக்கு சார் அப்படினு கேட்டா என்னது ஸ்டெம் செல் ரிசர்ச். ஓகே, எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உபகரணங்கள். இங்க அதே மாதிரி that is a helping உபகரணம். ஓகே, அது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு ஃபார் எதுக்கு அப்படின்னா ஸ்டெம் செல் ரிசர்ச். மூல செல்கள் ஆராய்ச்சியில் ஸ்டெம் செல் இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஸ்டெம் செல் டு சேவ் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். டு சேவ் எதை சார் சேவ் பண்ணுது? டு சேவ் endangered species. ஓகே, அப்ப endangered அப்படினா என்ன மீனிங்? அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்குது. ஓகே, அப்ப மேக்ஸிமம் சேவ் endangered species. இது மட்டும் இல்லாம இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லிருக்கோம் அப்படினா there is advantages. இது ஒரு பாயிண்ட், this second point, third point, fourth point, that is advantages. இப்ப நான் இதுக்கு மேல சொல்றது எல்லாமே என்ன சார் அப்படினு கேட்டா there is a disadvantages. இப்போ என்னுடைய disadvantages என்ன சார் சொல்லலாம் அப்படினு கேட்டா இது can cause animals to suffer. இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா disadvantages என்ன சார் சொல்லுவோம் அப்படினா இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா அனிமல் பாதிப்படையுது. ஓகே, அப்ப மேக்ஸிமம் என்ன சொல்லுவீங்க? it can cause animal to suffer. To cause animal to suffer. ஓகே, இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாலியை உருவாக்குவதற்காக அயன் வில் மட்டும் கேம்பெல்லும் பாத்தீங்க அப்படின்னா 277 செல் அடர் செல்ல எடுத்து அதுல 29 எம்பரியோ இம்ப்ளான்ட் பண்ணி அதுல கடைசியா ஒரே ஒரு டாலி தான் உற்பத்தி ஆனுச்சு. அப்ப இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா அனிமலுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங், அனிமலுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து ஒரு அனிமல்ல இருந்து எக் எடுக்கிறது மறுபடியும் உள்ள சொல்லுறது இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும் போது அதுக்கு என்ன ஒரு இரிட்டேட்டிங் எரிச்சலை ஏற்படுத்தும், நிறைய சஃபர் ஆகும். ஓகே, அப்ப மேக்ஸிமம் இது மட்டும் இல்ல, இப்ப இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹார்ட், வெரி எக்ஸ்பென்சிவ். இது ரொம்ப ஹார்ட், கடினமானது. அது மட்டும் இல்லாம மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகே, மோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதிகப்படியான அமௌண்ட். அது மட்டும் இல்லாம கடினமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெடியஸ். அப்ப டெடியஸ் அப்படினாலும் ஹார்ட் அப்படினாலும் ஒண்ணுதான், வெரி எக்ஸ்பென்சிவ்.
அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹியூமனும் அனிமல்ஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது என்ன சார் ஏற்படுத்துது அப்படின்னா த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது உனக்கு என்னது, அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் எதை ஏற்படுத்துது அப்படின்னா த்ரெட் ஆஃப் எங்க சார் அப்படின்னா பயோடைவர்சிட்டியில. ஏன் சார்? ஓகே, த்ரெட் அப்படின்னாவே ஒரு பயத்தை ஏற்படுத்துது, ஓகே, ஒரு சவாலை ஏற்படுத்துது. ஓகே, ஏன் சார் சவாலை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா இது மூலியமா உனக்கு என்ன உருவாகலாம் அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஏ ஆல்டர் எவல்யூஷன். எவல்யூஷனே மாறுது. அப்ப எவல்யூஷனே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆல்டர் ஆகும், சேஞ்சஸ் ஆகும். அப்ப எவல்யூஷன் சேஞ்சஸ் ஆகும் போது இது உனக்கு எதை ஏற்படுத்தும், இம்பாக்ட் பாப்புலேஷன் அண்ட் எக்கோசிஸ்டம். இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் அண்ட் எவல்யூஷன், தட் இஸ் பாப்புலேஷன். பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். சூழ்நிலை மண்டலத்துக்கும் மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாங்க. ஓகே, இப்ப மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அனிமல் சரோகேட் மதர் இருக்காங்க இல்லையா சார், இது மெயின்டைனிங் எதை சார் மெயின்டைனிங் பண்றாங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் அட்வர்ஸ் அவுட்கம். ஓகே, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குளோன்ட் அனிமல்ஸ் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்டட் வித் டிசீஸ், நிறைய வியாதிகள் ஏற்படும் சொல்லுவோம். தட் இஸ் a high mortality rate. mortality அப்படினா டெத் ரேட். அப்ப குளோன்ட் அனிமலுக்கு என்ன சார் அப்படினா high mortality rate. குளோன்ட் அனிமலுக்கு என்ன இருக்கு அப்படினா high mortality rate. high mortality rate அப்படினு சொல்லுவாங்க. இறப்பு வீதம் வந்து பாத்தீங்க அப்படினா அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இது காம்ப்ரமைஸ். இப்ப காம்ப்ரமைஸ் என்ன சார் அப்படினு கேட்டா ஹியூமன் ஹெல்த். இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. காம்ப்ரமைஸ் எதை சார் அப்படின்னு கேட்டா ஹியூமன் ஹெல்த். ஏன் சார் ஹியூமன் ஹெல்த் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டா கன்செப்ஷன் ஆஃப் எதை, தட் இஸ் a cloned animal. அப்ப cloned animal மீட் சாப்பிடுறோம், பிராய்லர் வெரைட்டி சாப்பிடுறோம். அப்ப மேக்ஸிமம் நம்ம எதை சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்செப்ஷன். கன்செப்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் a cloned meat. அப்ப cloned meat நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப cloning animal faster than normal animal. ஓகே, அதோட ஹெல்த்தி தென் என்ன சார் அப்படின்னு கேட்டா பேரண்ட் ஆர்கானிசம். ஓகே, அப்ப cloned animalக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப லோ. ஓகே, எதை கம்பேர் பண்ணும் பொழுது இயற்கை முறையில் உருவான அனிமல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது cloned animals இருக்கு இல்லையா, அப்ப cloned animals உடைய ஏஜ் faster than normal animal. அப்ப நார்மல் அனிமலோட ஏஜை விட cloned animal ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்ப அதனுடைய லாங்கிவிட்டி வாழும் நாளும் குறைவு. அப்ப cloned animal இருக்கு இல்லையா can lived in எங்க genetic disorder in animals. cloned animal என்ன ஏற்படலாம், genetic disorder. அடிக்கடி உனக்கு என்ன ஏற்படலாம், genetic disorders, மரபியல் நோய்கள்லாம் ஏற்படலாம். இப்ப more than 90% of cloning attempt என்ன சார் அப்படின்னா ஃபெயில் தான். அப்ப 90% என்ன சார் சொல்லிருக்காங்க அப்படின்னா cloned attempt பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபெயில். 90% cloning அனிமல் பண்ணியிருக்கிறது என்ன சார் அப்படின்னா ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் வையபிள் ஆஃப்ஸ்பிரிங். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, வையபிள் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ஒரே லைன் தான். more than 90% of cloning attempt fail to produce என்ன சார் அப்படின்னா வையபிள் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அனிமல் cloning. இதுல அட்வான்டேஜஸ் ஒரு 3-4 பாயிண்ட் தான், ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. ஓகே, கொஞ்சம் வேகமா நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு கேட்டா எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.